வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு அருமையான தகவல். நிகழும் மங்களம் நிறைந்த ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம். தை மாதம்னாலே முதல்ல என்ன சொல்லுவோம்னா தை பொங்கல், முதல் மாதம் முதல் தேதி. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள் என்ன, ஒரு முக்கியமான அம்சமான நாள் தை அமாவாசை. இது ரொம்ப 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 சிறப்பு. எப்படின்னா, மாதங்களில் 12 மாதங்களில் 6 மாதம் இரவு காலமாகவும் 6 மாதம் பகல் காலமாகவும் இருக்கின்றது. இந்த இரவு காலம் பகல் காலம் அப்படி சொல்கிறாங்கன்னா, தையிலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதம்தான் பகல் பொழுதும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதமும் இரவு காலமாக இருக்கிறது. அப்போ தேவர்களுக்கு இது ஒரு நாள், நமக்கு ஒரு வருடம். அவங்களுக்கு 12 மணி நேரம் பகல் பொழுது, 12 மணி நேரம் இரவு பொழுது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த தை 1ஆம் தேதி பகல் காலம் தொடங்கி விட்டது. இப்போ பகல் காலம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, இப்போ அதிகாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், ஒரு மாதங்கிறது 2 மணி நேரம் பொழுது தேவர்களுக்கு. இப்போ தை மாதம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் பொழுது. இந்த மாதம் மகர மாதம் சொல்லுவாங்க. இப்போ மகரத்திலிருந்து சூரியன் இருப்பார். இந்த சூரிய கால பொழுதில் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் யாருக்கு அதிபதி அப்படின்னா, அவன் பித்திருக்காரகன். இப்போ தை அமாவாசை என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம்னா, தை அமாவாசை தை மாதம் 16ஆம் தேதி ஜனவரி 29 புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குது. அதான் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே இரவு 7:28 மணியில் பிறந்து, மறுநாள் புதன்கிழமை 6:40 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ இரவு வழிபாடு, அதாவது கோயிலில் வழிபாடு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை பண்ணிடுவாங்க. அமாவாசை பூஜை அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. இந்த பிதுர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அந்த தர்ப்பணம் பண்ணுறது புதன்கிழமை தான் பண்ணணும். அதில் புதன்கிழமை என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதன்கிழமை அமாவாசை தேதி இருக்குது. அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் யாருக்குரியதுன்னா சூரியனுடைய நட்சத்திரம். அது காலையில் 8:45 வரைக்கும் இருக்குங்க. முடிந்த அளவுக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தினால் அதிகாலையில் 6 மணிலேருந்து 8:45 பண்ணுறது மிக 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 சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியனுடைய மூலியமாக தான் நம்ம பிதர்களுக்கு உண்டானது கொடுக்க முடியும். ஏன்னா பிதர்கள் யாருன்னா சூரியனுடைய அதிதேவதைகள். மாத்ருக்காரகன் சந்திரன். அப்போ தை மாதத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் பெரும்பாலும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். ஆடி மாதம் கொடுக்குறவங்களாம் நம்மளுடைய மாத்ருக்கள் அப்படின்னா அம்மா வழி, சம்பந்த வழி போய் சேரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இரவு பொழுது பகல் பொழுது கொண்டு வந்தாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறாங்க, தை மாதம் அமாவாசை திதி பண்ணுங்க, தர்ப்பணம் பண்ணுங்க, இல்லை ஆடி மாதம் வருஷத்தில் 2 கண்டிப்பாக பண்ணிடுங்கம்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம விடுபட்ட மாதங்கள். இப்போ வருஷ திதி கொடுக்க தவறியவர்கள் இந்த தை அமாவாசையில் கொடுக்கலாம். யார் கொடுக்கலாம், யார் கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ அப்பா அம்மா இருக்கிறவங்க அமாவாசை தர்ப்பணம் பண்ணக்கூடாது. அப்பா இறந்து 1 வருஷம் ஆகாமல் இருக்கிறவங்க தர்ப்பணம் பண்ணக்கூடாது. 1 வருஷம் கழிஞ்சு வருஷத்துக்கு கொடுத்த பிறகு தான் நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். கல்யாணமானவங்க வீட்டில் மனைவி கன்சியாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தர்ப்பணம் பண்ணக்கூடாது. விரதம் இருந்துக்கலாம். எள்ளுந்தண்ணி வச்சு இறைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். உடன் பிறந்த சகோதரர்கள் யாராவது தவறி இருந்தாலும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாது. இப்படி தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பிதற்கு
செய்யக்கூடிய கர்ம காரியங்களை கண்டிப்பாக தாய் தகப்பன் இல்லாதவங்க அருகில் உள்ள குளங்கள், ஏரிகள், ஓடுதலில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குளத்தில் இருக்கும் மீன்கள் மூலியமாக அந்த பிதர்களுக்கு போய் நீங்கள் கொடுக்குற உணவு போய் சேரும். ஏன் சொல்கிறோம்னா, ஏங்க எள்ளும் தண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு சனிக்குரியது, தண்ணி கங்காதேவி, அன்னம் சந்தனுக்குரியது. இப்போ எள்ளும் தண்ணி இறக்கிறதுக்கு திரைக்கிறோம் அப்படின்னா, சனியோட கர்மம் இருந்தால் தான் பிறவியை எடுக்க முடியும், பிறவி முடிக்க முடியும். அது ஆயுள்காரன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் அவங்க ஆயுள் சிறப்பாக இருக்கும். சனி வலுவில்லைன்னா அவங்க உடம்புல ஆயுளும் குறையாக இருக்கும், வலிமை இருக்காது. அப்போ ஆயுள்காரன் சனி பகவான் மகரம் கும்பராசிக்கு உடையவன். அப்போ மகரத்தில் இருக்கும்போது வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு. அப்போ அதே போல் சூரியன் நட்சத்திரம் இருப்பது அதை விட சிறப்பு. அப்போ நீர்நிலையில் இப்போ ஒன்றும் இல்லை, வருஷத்தேதி கொடுக்க போகிறீங்க, எங்கே கொடுக்கலாம்னா 100% வீட்டில் கொடுப்பது சிறப்பு. இல்லைங்க வீட்டில் சௌகரியம் இல்லைங்க முடியலை அப்படின்னா, நீங்கள் கடற்கரை பகுதி ஓடு தண்ணி, உதாரணத்துக்கு பாபநாசம், இல்லைன்னா நீங்கள் ராமேஸ்வரம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா குளங்கள், அவ்வளோ தூரம் போட முடியாது எங்களால், குளங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, குளம் தெப்பம், அந்த வழியும் கொடுக்கலாம். அது கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். மாதம் விரதம் இருந்து மாதம் தர்ப்பணம் பண்ணுறது மிகவும் சிறப்பு. ஏன் அப்படின்னா, இந்த பிதர்களுக்கு தேவலோகத்திலேயோ நரகலோகத்திலேயோ இந்த பூலோகத்தில் எல்லாமே கிடைக்குமா, உணவு மட்டும் கிடைக்காதான். இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பசிக்குது, 3 நேரம் பசிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு பார்க்கும்போது இந்த பகல் பொழுது, காலை பொழுது எது அப்படின்னா இந்த தை அமாவாசை, இரவு பொழுது பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. இதில் நடுவில் ஒன்று இருக்கும் புரட்டாசி மகாலய அமாவாசைன்னு, அது ஒரு பொழுது. அப்போ காலை மாலை இரவு இந்த 3 வேளைகளையும் அந்த முன்னோர்கள் பிதர்களுக்கு இந்த எள்ளுந்தண்ணி வைத்து தர்ப்பணம் பண்ணிவிட்டால் அவங்க பசி ஆறிவிடும். பசி ஆறிவிட்டால் சிற்றின்ப செல்வத்தை உங்களுக்கு அள்ளி வழங்கி விடுவார்கள். சிற்றின்ப செல்வம் என்னங்கய்யா? நல்ல திருமணம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல சொந்த வீடு வாகனம் வாங்கிறது, இது பூராமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பிதர்கள் வழிபாடு பண்ணாத வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும், இல்லை குழந்தை செல்வம் இருக்கும் பணம் இல்லாமல் இருக்கும். ஏதாவது குறையோடு தான் இருப்பாங்க ஒழிய ஒரு நிறைவாக இருக்க மாட்டாங்க. அப்போ பிதற்கண்ணை கண்டிப்பாக செலுத்தி விடுங்கள். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கோடிக்கெல்லாம் சொத்து இருக்கும், பார்த்தா கஞ்சி தான் குடிச்சிட்டு இருப்பார் அவர். என்னையா என்னங்க எல்லாமே இருக்குங்க, ஊசியை தொட்டோம்னா சுகர் அப்படி இருக்குது, கஞ்சி தான் குடிக்கணும். சரி, ஒரு எல்லா செலவும் இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது, கற்பப்பையில் பிள்ளை தங்கலை, ஏன் குழந்தை செலவு இல்லையா? என்ன பிதற்கடன்? இதெல்லாம் நீங்கள் முக்கியமான எல்லா ராசிக்காரர்களும் இந்த பிதற்கடனை கண்டிப்பாக செலுத்தி விடுங்கள். அதுக்கு தை அமாவாசை மிக 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 அருமையான மாதம். இதில் என்ன விஷயம்னா ரொம்ப சிறப்பு, புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா புதனும் சூரியனும் சேர்ந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட புதன்கிழமை அந்த சூரியனுடைய நட்சத்திர அதிதேவதையோடு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது அதிசிறப்பு. அப்போ அமாவாசை வளர்பிறை சுக்லபட்சம், அந்த உத்ரா நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே சூரிய பகவான் அன்னைக்கு வர்றார் உங்களுக்கு. இந்த காலங்களில் அதிகாலை எந்திரிச்சு நீங்கள் நல்லா குளிர்ந்த நீரில் குளிக்கணும், வெண்ணில் குளிக்கக்கூடாது தர்ப்பணம் பண்ணுறவங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ அன்னைக்கு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்படி சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மகரத்தில் இருக்கார். இந்த மகரத்தில் இருக்கணும். அவர் கூட யாராக இருக்கான்னு பாருங்கள், சந்திரன், அதே போல் அவரோட புதன் இருக்காங்க. சூரியன் சந்திரன் புதன், சூரியன் சந்திரன் சேர்ந்தா தான் அமாவாசை, கூட புதன் இருக்கார், அதிசிறப்பு. 2ஆம் இடத்துல சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. 4 5ஆம் இடத்துல குரு. பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூர்வ புண்ணியம் கிடைக்கணும், பூர்வ ஜென்மத்தில் பகை நீங்கணும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும்னா தை அமாவாசை விரதம் கண்டிப்பாக இருந்து தர்ப்பணம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச இந்த பசுமாட்டுக்கு,
பட்சிகளுக்கு பறவைகளுக்கு ஊனமுற்றவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசுமாட்டு பார்த்தா அன்றைக்கி ஒரே நாள் வாழைப்பழமாக கொடுக்குறாங்க. ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அந்த மாட்டுக்கு கொடுக்கணுமா? எத்தனை மாடு சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லோரும் ஒரே கோயிலில் ஒரே மாட்டு கொடுக்காம உங்கள் பக்கத்துலேயே உங்கள் தெரு கொஞ்சம் தள்ளி போய் அதுக்காக ஒரு பழம்தான் வாங்கி தர அவசியம் கிடையாது. ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு கேரட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை காய்கறி வாங்கி கொடுக்கலாம், இல்லை வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம். பழம்தான் வாங்கி தரணும் கட்டாயம் கிடையாது, கீரை தான் வாங்கி தரணும் கட்டாயம் கிடையாது. பசுவுக்கு உணவு தானம் சொல்லியிருக்காங்க, கீரை தான் கொடுக்கணுமே கிடையாது. கீரையாக சாப்பிடுவீங்க ஐயா? தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட் தராங்க, எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்க? யோசிச்சு பாருங்கள். ஸ்வீட்டை பார்த்து வெறுத்துரும் தீபாவளி அன்னைக்கு. இப்போ பசுமாட்டுக்கு எவ்வளோ பழம் கொடுத்தாலும் பழத்தோட வாசனை அது பிடிக்காமல் போயிடும். அப்போ எல்லாமே கலந்து கொடுங்க, அதை முதல் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல குரு ரொம்ப சிறப்பு. 6ல் செவ்வாய் பகை நீங்கும். 7, 8, 9ல் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார். முன்னோர் அனுக்கிரகம் கிடைக்கும், முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டான அனைத்து பலன்களும் சிறப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு மற்ற எல்லாமே சுத்தமாக இருக்குது. இப்படி தை மாதம் வரக்கூடிய அந்த காலங்களில் இந்த பிதிர்க்கடனை மறவாமல் செய்யுங்கள். வீட்டில் மனை சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகாதவர்கள் திருமணமாகும், குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். பிதர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் சிற்றின்ப செல்லம் கிடைக்கும். உடலும் உயிரும் யார் கொடுத்தது? உயிர் இறைவன் கொடுத்த படைப்பு. உடல் இந்த பூலோகத்தில் நம்ம அம்மா கொடுத்தது, அப்பா கொடுத்தது. உடலுக்கு அதிபதி இவங்க, உயிருக்கு அதிபதி அவங்க. உலகத்திற்கு அதிபதி அதிதேவதை யார்? பார்வதி பரமேஸ்வரர் உலகத்துக்கு அதிபதி, அவங்க தான் தாய் தாப்பன். இந்த உடலுக்கு, இந்த மண்ணுக்கு, அழியக்கூடிய மண்ணுடைய உடலுக்கு அதிபதி நம்ம தாய் தந்தையர்கள். அப்போ ரெண்டுமே வேணும்ல. உயிர் தனிச்சு நிற்கும், உடல் சேர்ந்துருக்கும். உடலோடு உயிர் சேர்ந்தால் தான் உருவம் உண்டாகும். உயிர் என்றைக்கும் அழியாது. உயிருக்கு சாமிக்கு எந்த ஆண் பெண் தத்துவம் கிடையாது. உயிரை கொடுக்கும் போது என்ன, ஒரு உயிர் தான் கொடுக்காரு. இதில் அந்த உயிருக்குள்ளே நீ ஆணை கொடுக்கியா பெண்ணை கொடுக்கியான்னு உன்னுடைய முன்பிறவின் கர்மாவின் தகுந்த மாதிரி தான் உங்களுடைய பலன் கிடைக்கும். இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க, சண்டை விட்டே இருப்பாங்க ஒரு வீட்டில். கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டா, மனைவி கணவன். என்ன காரணம்? சென்ற பிறவியில் கணவன் மனைவியாக பிறந்திருப்பான், மனைவி கணவனை பிறந்திருப்பாங்க. ரொம்ப சேட்டை நீ மறுபடியும் என்ன செய்வார்? இந்த சட்டையை தூக்கி மாற்றி போட்டுருவார். நீ செஞ்ச சேட்டைக்கு இந்த வட்டம் பலன் அணுவி அப்படின்பார். அப்போ கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? 2 பேர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால தான் எதுலேருந்து தொடங்குது? கணவன் மனைவி தான் தொடங்குது. உங்களை போல் உங்கள் மூலியமாக தான் குழந்தை உருவாகிறாங்க. அந்த குழந்தை தான் இந்த உலகத்தை ஆளுது. அப்போ கணவன் மனைவியை வச்சு தான் இந்த உலகம் இயங்குது. ஒரு நல்ல கணவன் மனைவி தான் நல்ல தாய் தப்பன் ஆக முடியும். தாய் தப்பன் எப்படி சொல்ல முடியும் யாரையுமே? யோசிச்சு பாருங்கள். உலகத்துக்கு தாய் பார்வதி பரமேஸ்வரர், அவருக்கு தாய் சாமி. அதான் கருவறையும் திருவறையும் சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எப்படி வந்தோம், எப்படி பிறந்தோம்னா, முதல்ல கணவன் மனைவியாக தான் வாழ்ந்தோம். அதன் பிறகு தாய் தந்தையாக ஆனோம். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ஆனோம். அதுக்கப்புறம் முப்பாட்டையும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி இருக்க காலங்களில் நம்ம முன்னோடைய சொத்து, அவங்க கொடுத்த சொத்து தான் அந்த உடம்பு. இந்த சொத்தை அனுபவிக்கிறோம்ல, அந்த சொத்தை அனுபவிக்கிறவங்க அவங்க ஏதாவது செய்யணும்ல, அதை பிதிர்க்கடன். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம், வாடகைக்கு பணம் செலுத்துகிறோம். அந்த உயிர் இந்த உடம்புல வாடகைக்கு இருக்குது, இத்தனை நாள் இருக்க முடியும்னு சாமி சொல்லியிருப்பார். அப்போ கடன் செலுத்தணும்ல, அதுதான் பிதிர்க்கடன். நம்மளை பெற்றவங்களுக்கு உண்டான பிதிர்க்கடன். இந்த மூலியமாக கங்காதேவி மூலியமாக அதை எள்ளும் தண்ணி வச்சு இறைச்சி ஊற்றுவாங்க. அப்போ அறிந்தவர் தெரிந்தவர் தெரியாதவர் முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா செய்யக்கூடிய கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வீட்டில் தாப்பா தவறிட்டார், மகன் செய்கிறாருன்னா அப்பாவும் கிடையாது, அப்பாவோட அப்பா அதுக்கு அப்படியே 21 தலைமுறைக்கு செய்யலாம். என்னைக்கு? இந்த தை அமாவாசையில். சரிங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பொம்பளை பிள்ளையே இருக்கோம்யா, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி உள்ளவங்க காசியில் பண்ணுற ரொம்ப சிறப்பு.
என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, காசியில் தான் பெண்களுக்கும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முழு உரிமை உண்டு, எப்பயும் கொடுக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு. எள்ளுந்தண்ணி இறைய விடலாமா அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்க எள்ளுந்தண்ணி இறைச்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை சொல்லியிருக்காங்க. சில பேர் பண்ணுறாங்க, சில பண்ணாங்க. ஆனால் விதிமுறைப்படி எள்ளுந்தண்ணி இறைக்கக்கூடாது பெண்கள் பொதுவாக. ஏன்னா அவங்க பொதுவாகவே இந்த பெண்களுக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, பெண்கள் 2 சொத்தாகிடுறாங்க. ஒன்று பிறக்கும் போது தாய் தப்பன் கட்டுப்பட்டவங்களாக இருக்காங்க, பிறந்து பூப்படைந்து திருமணம் ஆகிட்டால் கணவன் கட்டுப்பட ஆகிடுறாங்க. அப்போ 2 உறவில் யாருக்குங்க பண்ண முடியும்? எதுக்குமே பண்ண வேணாம் நீ. ஆனால் ஆம்பளை அப்படி கிடையாது. தாய் வீட்டில் தான் தாய் தப்பன் தான் இருப்பான், உன்னை சேர்த்துக்கிறவான் ஒழிய இவன் எங்கேயும் போக முடியாது. அப்போ பிதிர்க்கடனுக்கு யாருக்கு முக்கால்வாசி உண்டுன்னா 100க்கு 100 ஆண்கள்கிட்டே சேரும். சில வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மருமகன் செய்யலாம். எப்படி செய்யலாம்? தனித்து செய்யக்கூடாது. தாய் அவனுடைய தகப்பனார் செய்யும் போது மாமனார் செஞ்சுக்கலாம். அதாவது அதுதான் சொல்லுவாங்க பிதிர்காரன் அப்படின்பாங்க. மாத்திருக்காரன் சந்திரன். மாத்திருக்காரனா அம்மா வழி. அம்மாவனா அம்மா, மனைவி சம்பந்தங்கள் வழி. பிதிர்காரன்னா பங்காளி வகைகள். அதாவது பங்காளி நம்மளுடைய அப்பா கூட பிறந்தவங்க, பங்காளி மக்களுக்கு செய்கிறது. பாட்டையாம்போம்ல, முப்பாட்டை. இங்கிட்ட தாத்தா பாட்டி, இங்கிட்ட அப்பத்தா முதல் சொல்லுவார். பிதிர்கணக்கு சூரியனுக்கு செய்யும்போது பிதிர்காரங்கன்னா அப்பாவுடைய வழிபுறம் சொல்லுவாங்க, அப்பாவோட கூட பிறந்தவங்க. அதுக்கப்புறம் அம்மா வழியில் இருக்கிறவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க சம்பந்த வழிங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருமகனும் செய்து வரலாம். இப்போ நிறையா இருக்குது. அதனால் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பான முறையில் வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு கடலோர பகுதியில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு ஓடுதல் இருக்கிறது சிறப்பு. அன்னைக்கு அந்தணர்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கறது, பித்தளை பொருள் வாங்கி தர்றது, வஸ்திர தானம் பண்ணுறது, ஊனமுற்றவர்களுக்கு உணவு வாங்கி தர்றது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது, நாய்களுக்கு சாதம் கொடுக்கறது, அதே போல் பசுமாடுகளுக்கு, குரங்குகளுக்கு, யானைகளுக்கு, பறவைகளுக்கு தானம் பண்ண, எறும்பு கூட தானம் பண்ணலாமுங்க. ஒரு சர்க்கரையை போட்டு தானம் பண்ணலாம். பச்சைமா அதே மாதிரி வீட்டில் கோலம் போடக்கூடாதும்பாங்க. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க செம்மண் கோலம் போடலாம், கோலம் போடக்கூடாது அப்படின்னு மரபு இருக்குது. இப்படி தை அமாவாசை வரக்கூடிய பகல் காலம் உத்தராயண காலம். இது உத்தராயணம், தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் பகல் காலம். பகல் காலத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் மிக வெற்றியை தரும். பிதர்களுடைய அனைத்து ஆசீர்வாதமும் கிடைத்து மன மகிழ்ச்சியும் சிற்றின்பமும் இல்லறமும் நல்லறமும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரி அனுக்கிரகம், உங்களுடைய குலதெய்வ அனுக்கிரகம், பிதர்கள் அனுக்கிரகம் தை அமாவாசையில் நிறைவாக கிடைக்கப்பெற்று நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் அனைவரும் பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.